மக்களே, நம்ம இன்றைக்கி வாங்க கேவுரு கூழ் செய்யலாம். அதாவது ராகி கூழ் செய்யலாம். அதுக்கு தேவையானது 1 கப்பு கேவுரு மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைங்க. அப்போ தான் அடுத்த நாள் காலைல செய்ய முடியும். அன்றைக்கே செஞ்சால் நல்லா இருக்காது, அடுத்த நாள் காலை செஞ்சால் நல்லாயிருக்கும். எப்பவுமே கூழ் செஞ்சிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைங்க மாவை. வாங்க கரைச்சி வச்சுட்டு அடுத்த நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேவுரு மாவு ஒரு நாள் ஃபுல்லாக ஊறிடுச்சு. வாங்க ரெடி பண்ணலாம். நல்லா கரைச்சி விட்டு ரெடி பண்ணலாம். ஒரு பாத்திரத்தை தண்ணி 3 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ நொய் அரிசி போட்டுக்கலாம். 1/4 கப்பு நொய் அரிசி போடுங்க. நொய் அரிசி இப்போ வெந்துடுச்சு. இப்போ நம்ம கேவுரு மாவு ஊற்றிக்கலாம். கை விடாமல் நல்லா கலந்துனே இருங்க, இல்லாட்டி அடியில் ஒட்டிக்கும். நல்லா எவ்வளோ நேரம் உங்களால் கலர முடியுமோ கலரிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இருக்க கேவுரு மாவு கலர் மாறும் பாருங்கள். கொஞ்சம் நேரத்தில் நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி விட்டுட்டோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள், கேவுரு மாவு கலரு. இப்போ எப்படி நம்ம பதம் எப்படி பார்க்குறதுன்னா, நல்லா கூழ் ரெடி ஆகிடுச்சுன்னா பாருங்கள், ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்து கை நனைச்சிக்கோங்க. கை நனைச்சிட்டு மாவை தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு வந்து கையில் ஒட்டாமல் இருந்தால் கேவுரு மாவு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ கொஞ்ச நேரத்தில் இறக்கிடலாம். கூழ் ரெடி ஆகிடுச்சு, இறக்கிடலாம். கேவுரு மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கரைச்சிக்கலாம். வெங்காயம், மோர், உப்பு எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிங்க. கரைச்சது இப்போ ஊற்றி குடிச்சு பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க குடிக்கலாம். வாங்க ஒரு சொம்பில் ஊற்றி குடிக்கலாம். இது பெரிய சும்மா தான் நிறையா ஊற்றிட்டு இருக்கேன். குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீட்டிலே செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, அப்போ தான் நல்லாயிருக்கும். அது இவ்வளோ நல்லது. அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிங்களாம் 100 வயசு வரைக்கும் நல்லா வாழ்ந்தாங்கன்னா அது கூழ் கஞ்சி இதுதாங்க. அதனால தான் நல்லா வாழ்ந்தாங்க. கை கால் வலிலாம் இல்லாமல் நல்லா வேலை செஞ்சு நல்லா வாழ்ந்தாங்க. வாரத்தில் ஒரு நாளாவது குடிங்க. கேவுரு கூழ், களி, கஞ்செல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. வாங்க இந்த கூழ் எப்படி இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கூட வந்து வெங்காயம், பச்சை மிளகா, ஊறுகாய் வச்சுருக்கேன். இது தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குங்க. ரியலாகவே சூப்பராக இருக்குங்க. வீட்டில் செஞ்சதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் இந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க. எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் என்றைக்கு இருக்கணும். நன்றி மக்களே.